இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்ரியல் எடிட்டர் ஃபார் ஃபோர்ட்நைட். இந்த சாஃப்ட்வேர்ல எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஓபன் பண்ண போறோம் அப்படிங்கிற இந்த ஸ்டெப். முதல்ல அதுக்கு நம்ம எபிக் கேம்ஸ் லான்ச்சரை டபுள் கிளிக் பண்ணுங்க. பண்ணோடனே அங்க லைப்ரரி அப்படிங்கிற ஆப்ஷன்ல போய் அன்ரியல் எடிட்டர் ஃபார் ஃபோர்ட்நைட் இருக்கிற இந்த ஐகான் மேல லான்ச்சுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்காக அந்த சாஃப்ட்வேர் இப்போ ஓப்பன் ஆகும். நம்ம ஏன் எபிக் லான்ச்சர் வழியா போகணும் அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. பிளஸ் சாஃப்ட்வேர் அடுத்த வருஷன் அப்டேட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா அது தெரியும். அதனால டைரக்டா ஓபன் பண்றதை விட எபிக் லான்ச்சர் வழியா ஓபன் பண்ணீங்கன்னா நல்லது. நம்ம எடிட்டர் ஓபன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏதோ நம்ம எடிட்டர் ஓபன் ஆயிடுச்சு. ஏற்கனவே நீங்க இங்க பாக்குறது மேல மெனுஸ் எடிட்டர் வியூ பாக்குறீங்க. இப்ப நம்ம புது ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணோம்னா லெட்ஸ் சே இதுவே இந்த பேஜ் உங்களுக்கு இது ஒரு லெகோ ஐலாண்டோட டெமோ இருக்கு. உங்க ஃபர்ஸ்ட் அவர் ரொம்ப பேசிக் பிகினர்ஸா இருந்தா அவங்களுக்கான டுட்டோரியல் இந்த யுவர் ஃபர்ஸ்ட் ஆர் இன் யுஏஎஃப்என் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது ஒரு வீடியோ கொண்டு போகும். யுஏஎஃப்என் டாக்குமெண்டேஷன் இது உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ். யுஏஎஃப்என் பத்தி எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கும். ஸோ நம்ம இதை டன் கிளிக் பண்ணோம்னா உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இந்த விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு பாத்தீங்களா, இதுதான் ப்ராஜெக்ட் ப்ரௌசர். இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல நீங்க இந்த மேல பாத்தீங்கன்னா மை ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ஐலாண்ட் டெம்ப்ளேட்ஸ், லெகோ ஐலாண்ட்ஸ், ஃபீச்சர் எக்ஸாம்பிள்ஸ் 4 ஆப்ஷன் இருக்கும். மை ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க இது வரைக்கும் என்ன ஃபைல்ஸ் ஏதாவது ஒர்க் பண்ணி சேவ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் இங்க கிடைக்கும். நீங்க எதுவுமே பார்க்க ஃபர்ஸ்ட் யூசர் அப்படின்னா இந்த இடம் எம்டியா இருக்கு. ஐலாண்ட் டெம்ப்ளேட்ஸ்ல ஏற்கனவே சாஃப்ட்வேர்க்குள்ள இருக்கிற இன்பில்ட் ஐலாண்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்க ஃப்ரெஷ்ஷா எதையும் ஒர்க் பண்ண வேண்டாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. டில்டட் டவர்ஸ் பிஓஐ ஐலாண்ட் பில்ட் அண்ட் பிளே இன் டில்டட். இது டைரக்டா நீங்க கேம்குள்ள எடுத்துட்டு போற அளவுக்கு இது உள்ள இருக்கு. இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம், ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும், பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இருந்தா போதும், இல்ல பேசிக் செட்டிங்ஸ் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னா பிளாங்க கிளிக் பண்ணி நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டிக்ல இருக்கும். இப்ப டைம் பீயிங்க்கு இது இப்படியே இருக்கட்டும். இந்த ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும். டுட்டோரியல் 2 அண்ட் உங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லொகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல இட் ஆட்டோமேட்டிக்கலி சி டிரைவ்ல போய் டேட்டா சேவ் ஆகும் உங்க ஃபைல். இல்ல வேண்டாம் எனக்கு வேற டிரைவ்ல வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஐகான் ப்ரௌசர் ஃபார் ஃபோல்டர்னு வரும். உங்க மவுஸ் ஓவர் அதுக்கு மேல எடுத்துட்டு போனீங்க நீங்க இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஸ்க்ரால் பண்ணி உங்களுக்கு எந்த டிரைவ் அவைலபிளா இருக்கோ, சில பேருக்கு டி இருக்கும், சில பேருக்கு இ இருக்கும். அதுல எந்த டிரைவ்ல உங்களுக்கு வேணுமோ கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டு அந்த செலக்ட் ஃபோல்டரை கொடுத்து யூ கேன் ஒர்க். இப்போ எனக்கு சி டிரைவ்ல இருக்கிறதால நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களோட புது ப்ராஜெக்ட் ஃபைல் இங்க பாத்தீங்கன்னா டுட்டோரியல் 02 அப்படிங்கிற நேம்ல ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ஒரு புது ப்ராஜெக்டை நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த ப்ராஜெக்ட் எப்படி ப்ராப்பர்ட்டிஸை உள்ள கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.